நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர தெப்போற்சவம். உபய நாச்சியார்களுடன் சர்வ அலங்காரத்தோடு தெப்பத்தில் பவனி வந்த ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் தை மாத பூஜைகள். அருள்மிகு காமாட்சி அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் தை தேர் பூபதி திருநாள் விழா. ஸ்ரீ நம்பெருமாளுக்கு வைபவமாக நடைபெற்ற தங்க குதிரை ஒய்யாளி. கும்பகோணம் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் புதிய தேர். விமர்சையாக நடைபெற்ற வெள்ளோட்டம். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய கும்ப அபிஷேகம். சிம்ம வாகனத்தில் ஸ்ரீ செங்கமலவல்லி தாயாரும் கருடன் மீது ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்காட்சி. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நடைபெற்ற தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாடு. அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இம்மாதம் 26ஆம் தேதி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை நடைபெறும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் தெப்ப உலா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று ஆலய வளாகத்தில் உள்ள கல்யாண உற்சவ மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரை கொலுவிருக்கச் செய்து அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை துவக்கினர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தாயார்கள் சமேத பெருமாளுக்கு ஆரத்தி காட்டியதும் அபிஷேகத்தை துவக்கினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலைகள் சாற்றி தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து தூபத்துடன் ஏக தீபமும் தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து நேற்று மாலை புஷ்கரணியில் வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து தெய்வங்களுக்கு தெப்ப உலா துவங்கியது. நீராழி மண்டபத்தை சுற்றி உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளிய தெப்பம் வலம் வர வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியின் தெப்ப வைபவத்தை பரவசத்துடன் தரிசித்தனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் தை மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு உற்சவர் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தில் உள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்மனை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு அம்பிகைக்கு தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் குழைத்து வைத்து மலர்ச்சரம் சாற்றி கற்பூரம் காட்டப்பட்டது. தொடர்ந்து பலவித திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தியும் சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அம்மனின் அபிஷேக சேவையில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். நூற்றி 8 திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் தை தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சுவாமி நம்பெருமாளுக்கு தங்க குதிரை வாகன சேவை நடைபெற்றது. முன்னதாக ரங்கவிலாச மண்டபத்தில் மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளுக்கு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க ஆரத்திகள் காட்டப்பட்டன.
சுவாமிக்கு பட்டாடை கட்டி முத்து வளைய கிரீடம் சூட்டி ரத்ன காதணிகளோடு திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து ஒட்டியானம் காசுமாலை அர்த்தச்சந்திர பதக்கத்துடன் மாணிக்க அபயம் தந்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு பிரபந்ததாரர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கியதும் தங்க குதிரை வாகனத்தின் மேல் உற்சவரை எழுந்தருளச் செய்து உலா புறப்பட்டனர். வலது கையால் அபயம் காட்டி இடது திருக்கரத்தில் குதிரையின் லாடத்தை பிடித்தபடி காட்சி கொடுத்த உற்சவர் நான்முக கோபுரம் வழியாக மாட வீதியை அடைந்தார். அங்கு ஏராளமான பக்தர்கள் தங்க குதிரை மீது எழுந்தருளிய உற்சவரை ரங்கா ரங்கா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தரிசித்தனர். உறைவாளும் கேடயமும் வில் அம்புடன் ஈட்டியும் தாங்கி போருக்கு செல்லும் திருக்கோலத்தில் சுவாமி நம்பெருமாள் திருக்காட்சி தந்தருளினார். பிரபந்ததாரர்கள் வெண்குதிரைகள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல மாடவீதியில் உலாவந்த உற்சவரை திருத்தேர் முன்பு எழுந்தருளச் செய்தனர். அங்கு சுவாமிக்கு ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை முன்னும் பின்னும் இடமும் வலமும் என சுமந்து கொண்டு உலா வந்தனர். ஏராளமான பக்தர்கள் எம்பெருமானின் ஒய்யாளி சேவையை கண்ணார கண்டு வழிபட்டனர். கும்பகோணம் மகாமக பெருவிழாவில் தொடர்புடைய முக்கிய சைவ திருத்தலங்களில் ஒன்றான அருள்மிகு காசி விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலுக்கென 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக வடிவமைக்கப்பட்ட மரத்தேரின் வெள்ளோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய உள்வளாகத்திலிருந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்தபடி சிவாச்சாரியார்கள், ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்களுடன் வலம் வந்தனர். தேரடியில் 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த புதிய தேரில் கலசத்தை பிரதிஷ்டை செய்தனர். தொடர்ந்து திருத்தேருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகமும் நடத்தப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி தேருக்கு சம்பரோக்ஷணம் செய்து ஆரதி காண்பித்தனர். பிறகு ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. 9 அடி உயரமும் 8 அடி அகலமும் கொண்டு 150 டன் எடையில் முழுவதும் இலுப்பை மரத்தால் அழகாக வடிவமைக்கப்பட்ட புதிய தேரை ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்தனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல முக்கிய வீதிகள் வழியே புதிய தேர் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் நந்தி பகவானுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஓதுவா மூர்த்திகள் மற்றும் சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மகாநந்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். நந்தியம் பெருமானுக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் வில்வம், எலுமிச்சை, அருகம்புல் மாலைகளும் சாற்றி நந்தி பகவானை அலங்கரித்து புஷ்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் தை மாத சுக்கிரவார பிரதோஷத்தை முன்னிட்டு மகாநந்தியம் பெருமானுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மூலவர் பெருவுடையார் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் மகா சம்பரோக்ஷணம் நிறைவு பெற்றதை அடுத்து உற்சவர்கள் ஸ்ரீ செங்கமலவல்லி தாயார் சிம்ம வாகனத்திலும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கருட வாகனத்திலும் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். இதையொட்டி ஆலயத்தின் முற்றவெளியில் வெள்ளி சிம்ம வாகனத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயார் எழுந்தருளியதும் ஆலய உள்வளாகத்தில் கருடன் மீது பரமபத கோலத்தில் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியும் எழுந்தருளினார். பிறகு உற்சவ மூர்த்திகளை எதிர் சேவையாக நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. வெண்பட்டு அணிந்து தங்க கிரீடத்துடன் சர்வாபரணங்களும் மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு பிரியபக்தன் மீது காட்சி தந்தபடி அருள் புரிந்த உற்சவரை
ஆலய உள்வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு சிம்ம வாகனத்தின் மேல் எழுந்தருளிய ஸ்ரீ செங்கமலவல்லி தாயாரையும் அருகே கொலுவிருக்கச் செய்து பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. கோவில் யானை செங்கம்மா முன்னே செல்ல ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தின் வெளியே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையடுத்து உற்சவருக்கு கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. திருச்சி உறையூர் மார்க்கத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு குங்குமவல்லி சமேத தாந்தோன்றீஸ்வரர் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்று வரும் தை திருவிழாவின் ஒரு பகுதியாக வளைகாப்பு உற்சவம் நடத்தப்பட்டது. முன்னதாக பல்வேறு சீர்வரிசை பொருட்களை பெண்கள் கைகளில் ஏந்தியபடி கோவிலை சுற்றி வலம் வந்து மூலவர் சன்னதி முன்பு சமர்ப்பித்தனர். பிறகு உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் வளைகாப்பு நாயகியான அருள்மிகு குங்குமவல்லி தாயார் திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றிக் கொண்டு சிகப்பு கரை வைத்த பச்சை பட்டு சேலையை மடிசாராக அணிந்து தங்க பாத கவசங்களுடன் அபயமும் வரதமும் காட்டி காசு மாலை, அடுக்கு பதக்கங்கள், திருமாங்கல்யம், காதணிகள், மூக்குத்தி புல்லாக்கு உள்ளிட்ட ஆபரணங்களோடு காதணிகளும் கிரீடமும் அணிந்து அழகாக திருக்காட்சி தர பூஜைகளை துவக்கினர். 2 லட்சம் கண்ணாடி வளையல்களால் மாலைகள் செய்து பிரபையாக நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அம்பிகைக்கு கோபுர தீபத்துடன் மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு நலங்கிட்டு கண்ணாடி வளையல்கள் அணிவித்து வளைகாப்பு வைபவத்தை சிறப்பாக நடத்தி பிரசாதங்களை வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் அமைந்திருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மசுவாமி ஆலயத்தில் தை மாத தெப்போற்சவம் துவங்கியது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பக்தோசித பெருமாளை திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் முத்து கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். இடது திருக்கரத்தால் பக்தர்களை வா என்று அழைத்து வலது கையால் அபயம் காட்டியபடி அருள் புரிந்த சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. பின்னர் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு 2 குடைகள் பிடித்தபடி வீதி உலா புறப்பட்டனர். தக்கான் குளக்கரை மண்டபத்தை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகளை மண்டபத்தினுள் பிரவேசிக்கச் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் குளத்தில் பச்சை மற்றும் வண்ண தோரணங்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்ததும் தெப்ப உலா துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க திருக்குளத்தை சுற்றி தெப்பம் 3 முறை வலம் வந்தது. நிறைவாக தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தெப்ப விழாவில் பங்கேற்று உற்சவ மூர்த்திகளை கண்ணார கண்டு வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் குதிரை வாகனத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையொட்டி ஆலய உள் வளாகத்திலிருந்து குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவர் பெருமாளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். அலங்கார பிரியன் சர்வ அலங்காரத்தோடு அபயம் காட்டியபடி குதிரை வாகனத்தின் மீது அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உற்சவரை வாகன மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த சுவாமிக்கு பிரபந்த பாராயணத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் எம்பெருமானை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த உற்சவரை பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த பெரிய மேளபாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், அருள்மிகு ஓம்காளியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதிகாலையில் யாக பூஜைகள் நிறைவு பெற்றதும் ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கோபுர விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர்.
பிறகு அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிறைவாக மூலவர் அருள்மிகு மாரியம்மன் மஞ்சள் காப்பு சாற்றிக் கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தர கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் திருவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றியதும் அர்ச்சகர் மந்திரங்களை ஓத மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். இதையடுத்து பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி உதிரைப்பூக்கள், அட்சதை, மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றால் பக்தியுடன் அர்ச்சனை செய்தனர். இதைத் தொடர்ந்து தேங்காய், பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு தனி சன்னதியில் அபயமும் வரதமும் காட்டி விசேஷ அலங்காரத்துடன் வீற்றிருந்த செல்வ திருமகளான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. கோவை பீளமேடு பகுதியில் இருக்கும் ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயர் கோவிலில் மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சனை மைந்தனின் நாமாவளிகளை கூறியபடி இருக்க மூலஸ்தான திரை விலக்கப்பட்டதும் விசேஷ அலங்காரத்தில் மூலவர் ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயர் திருக்காட்சி தர ஆரத்தி காட்டப்பட்டது. வெற்றிலை, துளசி பிரபையுடன் மூலவருக்கு காவி பட்டாடை கட்டி அடுக்கு பதக்கங்கள், காசுமாலை, முத்தாரம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு கவசங்களும் தலைப்பாகையுடன் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உறைவாள் மற்றும் கதை தாங்கி அபயம் காட்டியபடி ஸ்ரீ ஆஞ்சநேயர் நின்று அருள திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்து வழிபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி பகுதியில் இருக்கும் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பிரதான கலசத்திற்கு அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். எண்ணற்ற பக்தர்கள் பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர். இதையடுத்து மூலவர் அருள்மிகு கைலாசநாதருக்கு கைலாய வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீரை ஊற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடைய அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் கண்ணப்ப நாயனார் குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் அருள்மிகு ஆதிபுரீஸ்வரர் சன்னதி அருகே 63 எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கண்ணப்ப நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். வேடுவனாக வந்து ஈசனுக்கு தன் கண்களை கொடுத்து நாயன்மாராக உயர்வு பெற்ற நாயனாருக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த கண்ணப்ப நாயனாருக்கு தேங்காய், பழங்கள் நிவேதித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்கள் மற்றும் வில்வத்தால் அர்ச்சனை செய்ததும் தீபம் காட்டப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புகழ்பெற்ற அருள்மிகு சுந்தராம்பாள் உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் தை 3ஆம் வெள்ளியை முன்னிட்டு அருள்மிகு சுந்தராம்பாளுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ சுந்தராம்பாளுக்கு சந்தன காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகை முன்பு சர்க்கரை பொங்கலுடன் பலவித பட்சணங்களை படையல் இட்டு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி குங்குமார்ச்சனையும் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க மங்கள வாத்தியங்களுடன் அம்பிகைக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட தீபங்கள் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தி மகாமங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து சப்பரத்தில் எழுந்தருளியிருந்த ஆடிப்பூர அம்மனுக்கும் மங்கள வாத்திய முழக்கத்துடன் கோபுர தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து பஞ்சதீபாரதி சமர்ப்பிக்கப்பட்டது. திண்டுக்கல் பழனி மார்க்கத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோவிலின் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலின் வெளியே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த திரிசூலத்திற்கு தேங்காய், பழம் நிவேதித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர்.
ஏராளமான பக்தர்கள் மற்றும் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர் அருள்மிகு காளியம்மனுக்கு திருநாமங்கள் கூறி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி தரிசிக்க அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். கோவிலில் பரிவார தெய்வங்களாக வீற்றிருக்கும் ஆஞ்சநேயர், ஸ்ரீ கைலாசநாதர், நாக தெய்வதைகளோடு விநாயகர், மயில் வாகனத்துடன் முருகப்பெருமான், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, சுதை சிற்பங்களாக பிரம்மதேவனும் கலைவாணியும் என பரிவார தெய்வங்கள் சிறப்பு அலங்காரத்துடன் திருக்காட்சி தர நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூருக்கு காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வருகை புரிந்தார். இதையடுத்து அவருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பெருமாள் கோவில் எதிரே உள்ள பஜனை மடத்தை அடைந்த காஞ்சி பீடாதிபதி அங்கு மகா பெரியவர் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் தெய்வ திருவுருவ படங்களுக்கு அர்ச்சனை செய்து ஆரதி காண்பித்தார். பின்னர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் முன்னிலையில் அவர் அருளுரை வழங்கினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே மதுரை மங்கலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கமலவல்லி சமேத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவில் எனும் ஸ்ரீ எம்பார் சுவாமி கோவில் உற்சவ விழாவையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி தேரடியில் பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவர் ஸ்ரீ எம்பார் சுவாமியை கொலுவிருக்க செய்திருந்தனர். ஸ்ரீ ராமானுஜரின் சிற்றன்னை மகனான எம்பார் சுவாமிக்கு திருமுடியில் சிக்கு தாடை கட்டி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் வைத்து காதணிகள் கற்கள் பதித்த ஹாரத்துடன் அடுக்கு பதக்கங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கைகூப்பி தொழுதபடி திருக்காட்சி தந்த உற்சவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு அழகாக காட்சி கொடுத்த பிரம்மாண்ட திருத்தேர் ஆடியசைந்தபடி ஊரின் முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்தது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நடைபெற்ற தை மாத வளர்பிறை பிரதோஷ பூஜைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தியம் பெருமானுக்கு திரளான பக்தர்கள் தரிசிக்க அர்ச்சகர்கள் எண்ணெய் காப்பு சாற்றி விபூதி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க நந்தி பகவானுக்கு மலர் சரங்கள் சாற்றி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் நந்தி பகவானை மனமுருக வேண்டி வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்தீஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். திரளான பக்தர்கள் சிவபுராணம் பாடியபடி உடன் வர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. உலா முடிந்து மூலவர் சன்னதி முன்பு எழுந்தருளிய பிரதோஷ நாயகருக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி மார்க்கத்தில் குயவ நடப்பு கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு தர்ம விநாயகர் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் சோமசுந்தரேஸ்வரருக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு ஈசனுக்கு நாகப்படியை நிறுத்தி சந்தன குங்குமம் இட்டு ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். இதேபோல் நந்தி பகவான் மற்றும் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள சோமசுந்தரி அம்பாளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த முக்கண் முதல்வனுக்கும் நந்தி பகவானுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்து ஆதி தம்பதிகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பிரதோஷ நாயகரை அம்பாள், விநாயகர் மற்றும் முருகனுடன் சிவ குடும்பமாக ரிஷபத்தின் மீது அமர்த்தி கற்பூரம் காண்பித்ததும் சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர்.
4 திக்கிலும் உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் தை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பின்னர் மலர் மாலைகளுடன் அருகம்புல்லும் அணிவித்து நந்தி பகவானுக்கு வஸ்திரம் சாற்றி அழகாக அலங்கரித்தனர். இதைத் தொடர்ந்து ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகையுடன் பிரதோஷ நாயகரை கொலுவிருக்கச் செய்து ஏராளமான பக்தர்கள் உடன் வர சங்குகள் முழங்கியபடி கோவிலை சுற்றி சுமந்து சென்றனர். சோமசுக்த பிரதட்சிணம் நிறைவு பெற்றதும் ஆலயத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு சோமஸ்கந்தர் திருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு கருவறையில் அம்பிகையுடன் கற்சிலையாகவும் உற்சவர்களாகவும் லிங்க திருமூர்த்தியாகவும் அருளும் ஈசனுக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது அபிஷேக நீர் தெளித்தனர். இதையடுத்து நந்தி பகவானுக்கு சந்தன குங்குமம் வைத்து அருகம்புல் மாலைகளுடன் மலர்ச்சரங்கள் சூட்டி லிங்கமூர்த்திக்கு வில்வம், எருக்கம்பூ, அரளி உள்ளிட்ட மாலைகள் சூட்டியும் அலங்கரித்து திருநாமங்கள் கூறி தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் சிவபுராணம் பாடி பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை வணங்கி வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆல கிராமத்தில் உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை எமதண்டீஸ்வரர் திருக்கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் நாமார்ச்சனையோடு கோபுர தீபம், பஞ்சதீபம் உள்ளிட்ட தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் உள்ள அருள்மிகு காசி விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். நந்திகேஸ்வரருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி உதிரி பூக்கள், வில்வம், பத்திரங்கள், அருகம்புல் ஆகியவற்றால் நந்திகேஸ்வரருக்கு அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சிவபாதம் தாங்கிகள் ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருடைய அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை சுமந்து கொண்டு ஒய்யாளி சேவை நடத்த பக்தர்கள் சிவபுராணம் பாடி வழிபட்டனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு பிரகார உலா நடைபெற்றது. பின்னர் மண்டப மேடையில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. வேலூர் கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நந்தி பகவானுக்கும் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கும் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக எழுந்தருளி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த பிரதோஷ நாயகரை சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஆலய உலா புறப்பட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு காவி வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து நந்தி பகவானுக்கு கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோவில் யானை நந்தி பகவானை வலம் வந்து வணங்கியது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர தெப்போற்சவம் உபய நாச்சியார்களுடன் சர்வ அலங்காரத்தோடு தெப்பத்தில் பவனி வந்த ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் தை மாத பூஜைகள். அருள்மிகு காமாட்சி அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும்
தைத்தேர் பூபதி திருநாள் விழா. ஸ்ரீ நம்பெருமாளுக்கு வைபவமாக நடைபெற்ற தங்க குதிரை ஒய்யாளி. கும்பகோணம் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் புதிய தேர். விமர்சையாக நடைபெற்ற வெள்ளோட்டம். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய கும்பாபிஷேகம். சிம்ம வாகனத்தில் ஸ்ரீ செங்கமலவல்லி தாயாரும் கருடன் மீது ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்காட்சி. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நடைபெற்ற தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாடு, அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ.